என்னார் தடமதில் சூழ் வெள்ளிப்புத்தூர் என்றொருகால் சொன்னார் கலர்கமலம் சூடினும் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தும் கீழ்மையில் சேரும் வலியறுத்தும் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீளொரு என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார் கரவு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சதங்கையும் சிலம்பும் சண்முகமும் தோளும் தடக்கையும் என் கண் முன்னே வந்து தோன்றிடினேன். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இவங்களுக்கு எப்படி சார் இருக்குது? மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் நேர்மையின் நட்சத்திரம். மகர ராசிக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரக்காரங்க நீங்கள். ஏன்னா இது வந்து நேர்மையினுடைய உச்சபட்ச நட்சத்திரம். இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் சனி பகவானுடைய கேரக்டர். எதிலையும் வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படிங்கிறவர் சனி. நான் எதுலையுமே வளைஞ்சு கொடுத்து போக மாட்டேங்கிறவர் சூரியன். இப்படி எதிரும் புதிருமான ஒரு நட்சத்திர இணைவு அப்படிங்கிறது இந்த ராசியில் தான் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 வரக்கூடிய இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கடன் பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் தேவையில்லாத தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது போகிறது உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கில் இழுத்து விடும். இந்த டைமில் நான் எப்படி சார் நான் தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வம்பு வழக்குகள் வராத அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிற ஒரு விண்ணப்பம், ஒரு வேண்டுகோள். சரி, எப்படி அப்படி நடந்துக்கிறது அப்படின்னா, ஊரில் இருந்தால் பிரச்சனை வரும்னா வெளியூர் போங்க, வெளிநாடு போங்க, சுப விரய செலவுகளை ஏற்படுத்திக்கோங்க. ஏற்கனவே பல பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்திருக்கலாம் அந்த கடந்த காலகட்டங்களில். ஸோ அது வேறு. இது வந்து வெளியூர் வெளிநாடு போகும்போது அதுக்கான தொந்தரவுகள் அப்படிங்கிறது குறையும். அதே மாதிரி சுப விரை செலவுகளை ஏற்படுத்திக்கோங்க. விவசாயம் பண்ணுறவங்க, அதே மாதிரி மாடுகள் வளர்க்கக்கூடியவங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஏற்புடையது அல்ல. இந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு நஷ்டத்தையும், ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்களுக்கு தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சிறப்பு இல்லை, அவ்வளோ சிறப்பாக இல்லை. உத்திராடம் 2, 3, 4 உங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். உத்திராடம் ஒரு நேர்மையின் நட்சத்திரம். இது வந்து நம்முடைய வளர்ப்பு பிராணிகளை நேரடியாக பாதிக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. பொருளாதார கஷ்டங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. அப்போ பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துமா, உயிர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்குமா அப்படின்னா ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதில் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு தொழிலை வந்து மாற்றி விடுங்க. வேறு யார்ட்டையாவது மாற்றி விட்டு அவங்கள அதை செய்ய வச்சு கொஞ்சம் காலம் செய்ய வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் நீங்கள் அதை எடுத்துக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. உத்திராட நட்சத்திரம் வாழ்த்துக்கள். மகர ராசிக்கு உண்டான சரிம்பேச்சு பலன்கள். அதாவது இந்த 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி, இதுக்கு சரியான தமிழ் தேதி அப்படிங்கிறது குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி இரவு மணி 9:44க்கு நடைபெறக்கூடிய இந்த சனி பயிற்சியானது மகர ராசிக்கு என்ன பயிற்சி பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறதையும், நல்ல பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி இதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், என்ன பரிகாரம் தேடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, சிவனை வழிபடுறவங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயங்களுக்கு, அது பழமையாக இருக்கலாம் அல்லது புதுமையாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு சிவாலயங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபடுறதும், வைஷ்ணவத்தை அதை பெருமாளை கும்பிடக்கூடியவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போயிட்டு ஆஞ்சநேயர் வழிபடுறதும் இதுக்கு சிறப்பான விசேஷமான உத்தமமான பலன்களையும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நீக்கி நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ரெண்டாவது, இந்த சேனல் மூலிமா நம்ம வந்து ராசி பலன்களையும், ஆன்மீக தகவல்களையும், பரிகாரங்களையும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இதுக்கு செலவு பண்ணி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா தப்பு இல்லை. இதுக்கு நீங்கள் ஒதுக்கி நீங்கள் பார்த்து பயனடையும்படி விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போ மகர ராசி, இந்த ராசிக்கான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். மகரம்னாவே சதுப்பு நில பூமின்னு பேர். சதுப்பு நில பூமி அப்படின்னா சேரும் சகதியுமான இடம், முதலைகள் ஒளிந்து வாழக்கூடிய இடம் அப்படின்னு பேர். இந்த ராசியினுடைய சின்னமே முதலையை தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த ராசிக்கு முதலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராசிக்காரங்க முதலை மாதிரியா சோம்பலும், முதலை மாதிரியா வேகமும் கூடியவர்கள்.
இது சனியினுடைய வீடு. சனி வந்து சோம்பல் கிரகம், மெதுவாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய கிரகம். முதலை அப்படி தான் நடந்து வரும். முதலைக்கு நீரில் தான் பலம், நிலத்தில் பலம் இல்லை. ஸோ இறை வந்த உடனே அடுத்த ஸ்பார்க்கில் அந்த இறையை டப்புன்னு கவ்வக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா முதலைக்கு தான் அந்த தன்மை இருக்குது. அப்போ வேகம் அங்கே செயல்படுது, விவேகத்தையும் செயல்படுத்து. விவேகத்தை எப்படி செயல்படுத்துன்னா, ஒரு இறை வரந்துட்டிங்க அந்த இறைக்காக காத்துட்டு இருந்து அந்த இறைக்கு தெரியாமல் டப்புன்னு போட்டு அமுக்கத்து பாருங்க. அந்த விவேகம், அந்த பொறுமை, அந்த வேகம், இது மூணும் கலந்த ஒரு ராசி. சிறப்பான ஒரு அமைப்பு எதுக்குன்னா பொறுமை, நிதானம், வேகம், வெற்றி, விவேகம், இதெல்லாம் கலந்த ராசி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு மகர ராசி தான். அந்த ராசியில் தான் எல்லா அமைப்புகளும் கூடியிருக்கு. இந்த ராசியில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு மட்டும் இந்த ராசியில் நீச்சம் அடைவார். ஈவு இரக்கமற்ற நபர்கள் அப்படின்னு அர்த்தம். குழந்தைத்தனமற்றவர்கள், சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூர்டாக ஆயிடுவாங்க. குழந்தைத்தனம் அப்படிங்கிறது குழந்தைன்ற பருவத்திலேயே அவங்க வந்து குழந்தைத்தனத்தை மறந்துடுவாங்க. அப்போ அறிவு சார்ந்த விஷயங்களில் இவங்களுடைய கவனம் போயிடும். ஒரு சின்ன வயசுலேயே தகப்பனுக்கு புத்தி சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ சுவாமிமலை முருகனை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போது அவர் வந்து என்ன பண்ணார், சின்ன வயசு தான், அந்த வயசில் முருகன் தன்னுடைய தகப்பனுக்கு உபதேசம் பண்ணார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் யாருக்கு இருக்குன்னா மகர ராசிக்காரங்களான உங்களுக்கு இருக்கும். ஸோ சிறந்த அறிவாற்றல் உடையவங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்ல. முதலைக்கு நாக்கு கிடையாது, எதையும் செரிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. நாக்கு இல்லாமல் எப்படி சார் செரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் முதலினுடைய சிறப்பே. அப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் எல்லாம் உடைய ராசிக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மகர ராசிக்காரங்களான நீங்கள் தான். இந்த மகர ராசி, இந்த ராசியில் உத்திராட நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்களும், திருவோணத்தின் உடையாத 4 பாதங்களும், அவிட்டத்தினுடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உத்திராடம்ன்றது சூரியன் நேர்மைக்கான நட்சத்திரம், மெரிட்டுக்கான நட்சத்திரம், பர்ஃபெக்ஷனுக்கான நட்சத்திரம். திருவோணம்ன்றது சந்திரனுக்கான நட்சத்திரம், அமைதிக்கான நட்சத்திரம், அதுலேயும் ஆற்றலுக்கான நட்சத்திரம். ஒரு தாய் அடிக்கவும் செய்வா, அணைக்கவும் செய்வா. அப்படிப்பட்ட திருவோண நட்சத்திரம் இங்கே தான் இருக்குது. இந்த திருவோணத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி பெருமாளுடைய நட்சத்திரம் தான் திருவோண நட்சத்திரம். திருப்பதி பெருமாள் என்ன நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா திருவோண நட்சத்திரம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு கேரக்டரை பற்றி நம்ம சொன்னோம். அறிவாற்றல் உடையவங்க, விவேகம் உடையவங்க, வேகம் உடையவங்க, நிதானமும் பொறுமையும் வேகமும் கலந்து இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது. எதையும் கவனித்து பேசுவாங்க. எந்த இடத்துல எந்த வார்த்தையை விடணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு, அறிவாற்றல், அற்புதமான யூகம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். வாழ்க்கையின் வளர்ச்சி அப்படிங்கிறது மெதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி இவங்க ஒரு நாளாவது அடியெடுத்து வைப்பாங்க அப்படின்றது உறுதி. அதில் இந்த 2025 2027 வரைக்குமான இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டினோட பதிலுக்கு நம்ம போவோம். மகர ராசிக்கு உண்டான குணங்களை சொல்லிட்டோம். மகர ராசிக்காரங்க நாடக நடிகர்கள்னு பேர். இதுக்கு அர்த்தம் புரியணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் மகர ராசிக்காரர்கள். கோச்சக்கூடாது, இதுதான் உண்மை. உண்மைகள் சில நேரம் வந்து வருத்தங்களை ஏற்படுத்திடலாம். அதாவது எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உத்திராட நட்சத்திரம் இருக்குது, நேர்மை நட்சத்திரம் தான் இருக்குது இந்த ராசியில். ஆனால் சனி பகவானுடைய செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா நடித்து ஏமாற்றுவது அப்படின்ற ஒரு தன்மை, ஒரு 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 விதமான மந்தத்தன்மையும் இந்த சனி குறிக்குது. ஏமாற்றுதல், கேலி, அதாவது ஒருத்தர் வந்து முன்ன விட்டு பின்ன பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனி மகர ராசியில் அந்த சனி கண்டென்ட்டில் உண்டு தான். சனி நீதிமான்னு சொன்னாலும் அவருக்குள்ளேயும் சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து மகர ராசியில் அந்த போலித்தனமான நபர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். எந்த இடத்துலையும் நீதி நேர்மையோடு கடைபிடிச்சு நடங்க, உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி உறுதி. சரிங்க, இப்போ கிரக நிலைகளுக்கு போயிடலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு. பயிற்சிக்கு பின்னாடி மே மாதம் 14ஆம் தேதி ராகுக்கு எது பயிற்சி நடக்குது. மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகு வந்து கும்பத்துக்கு வர்றாங்க. அதே நேரத்தில் 2 கூடைய சனி பகவான் பயிற்சிக்கு பின்னாடி பங்குனி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடமான மீன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாங்க. மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி நடக்குது. இது மே மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கு நடக்குது. கேது பகவான் இந்த மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ 3ஆம் இடத்துல சுபகிரகம் சனி பகவான் இருக்கார், அது நல்ல விஷயம். 6ஆம் இடத்துல சுபகிரகம் குரு இருக்கார், அதுவும் ஒரு சுப விஷயம்தான், அதுலேயும் ஒன்றும் நெகட்டிவ் இல்லை. 6இல் குரு வேருடன் பகைன்னு ஒரு வாக்கியம் இருக்குது. 6இல் குரு ஊருடன் பகை, 6இல் குரு வேருடன் பகை. அதாவது இந்த 6ஆம் இடத்துல ஒரு ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும்போது அவ்வளவு சிறப்பான பலன்கள் இல்லை. கை கால்கள் பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதி காலத்திலேயே. ஸோ கை காலில் ஏதேனும், அதாவது ஒரு பாடல் இருக்கும்,
இரு காலிலே தலை பூண்டதும், சத்தியமாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் அப்படின்ற ஒரு பழம்பாடல் இருக்கு. அந்த வாக்கியப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, கை கால்களில் ஏதேனும் காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும், ஊருடன் பகை ஏற்படக்கூடிய அமைப்பும், சமுதாயத்தினுடன் பகை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த நேரம் மகர ராசிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு 20% தான் சரியாக வரும். மீதி 80% சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இந்த இடத்த நான் அழுத்தி சொல்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக பேசும். அதிலிருந்து 20% அந்த கோச்சார கிரகங்கள் பேசும். ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு கோச்சார கிரகம் 20% உதவி செய்யுது. அப்படிங்கிறதுனால நாம் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்காமல் போகாது, நடக்கும். ஆனால் 20% மட்டும்தான் நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் ஆஸ்தான ஜோதிடர்கள்ட்டையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசியர்களே அணுகி பார்த்து தெளிவாக நடந்துக்கும்படி கேட்டுக்கிறேன். இப்போ பலனுக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ கிரக நிலைகளை சொல்லிட்டோம். கிரக நிலைகளை ஒட்டி என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறது காத்துட்ருப்பீங்க. அந்த விஷயத்துக்கு நான் வரேன். உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க நம்ம விரும்பலை, சரிங்களா? இப்போ சந்திரனுக்கு 2ல் ராகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேச்சு வார்த்தைகளில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முதல்ல இங்கே இருக்குது. குடும்பஸ்தானம் பேர். குடும்பம்னா கணவன் மனைவி குழந்தைகள் இணைந்தது குடும்பம். கணவனுக்கு மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு, தகப்பனுக்கு பிள்ளைக்கு இடையில கருத்து வேறுபாடு, மாமியாருக்கு மருமகளுக்கும் இடையில கருத்து வேறுபாடு, அதே மாதிரி தகப்பனுக்கு மகளுக்கும் இடையில கருத்து வேறுபாடு, தகப்பனுக்கு மகனுக்கும் இடையில கருத்து வேறுபாடு, அல்லது மகனுக்கும் மனைவிக்குமான கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தில் இங்கே கனெக்ட் ஆகுது. ஆனால் அந்த ராகு நின்ற இடத்தை குருபவன் தன்னுடைய 9ஆம் பார்வையை பார்க்கறது விசேஷம். இது என்ன சார் சொல்லுது? ஏன் ராகுவை பற்றி பேசிட்டு நீங்கள் குரு பார்வை எடுக்கிறீங்க அப்படின்னா, அங்கே ஒரு சூட்சமம் இருக்குது. அரசாங்க கடன் வாங்கி வீடு கட்ட போறீங்கன்ற யோகத்தையும் இந்த குருபவனுடைய 9ஆம் பார்வை சொல்லுது. குரு பகவான் பாக்கியாதிபதி. அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. பாக்கியத்தை கொடுப்பாரு, அது அரசு வழியில் கொடுப்பாரு. நம்ம ஒரு விஷயத்தை செய்வோமான்னு காத்துட்ருப்போம். அதுக்கு யாரேனும் பணம் கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்சு காத்துட்ருப்போம். நம்மளுடைய குணம் அப்படி தானே. இல்லாத போது யாரேனும் உதவி செய்வாரான்னு காத்துட்ருப்போம். அதுக்கு இறைவன் உதவுவார்ன்றதே சாட்சி. மனிதர்கள் இன்று பழகலாம், நாளை பிரியலாம், ஆனால் தெய்வம் என்றைக்கும் நிலையானது. அப்போ இந்த குருன்னு சொல்லக்கூடிய இந்த இறைவன்ற பிளானட் என்ன சொல்லுதுன்னா, அரசு வழிகள் மூலம் உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய மனிதர்கள் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்க, பணம் நிறைய வச்சுருக்கவங்க பணம் கொடுத்து உதவுவாங்க, நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. 8ஆம் இடத்துக்கு கேது, 3ஆம் இடத்து சனி. இங்கே தான் கவனம் தேவை. வீடு கட்டக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் குறமில்ல. 3ஆம் இடத்து சனிங்கிறது வம்பு வழக்குகள் பேச்சுவார்த்தைகள்னால ஏற்படுத்திடும். எதை பேசணும், என்ன பேசணுங்கிறத எல்லா இடத்துலையும் தெளிவாக இருந்து பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், மிஸ்கம்யூனிகேஷன்ற பிரச்சனை ஒன்று உண்டு அப்படின்னு. நீங்கள் யதார்த்தமாக ஒருத்தரை பற்றி ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா, அவர் போய் அங்கே வேறு மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். இவர் இதை சொன்னார்ன்றது சொல்கிறது பதிலாக இவர் இன்ன கருத்தில் சொன்னார், அவர் கருத்தை சொல்லிட்டு போயிடுவார். நம்ம சொன்னது ஒன்றா இருக்கும், அவர் சொன்ன கருத்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். அப்போ அங்கே ஒரு பாம்பு வெடிச்சிடும். ராகுன்றது வெடிகுண்டு வெடிச்சிடும். ஆனால் குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால அந்த வெடிகுண்டு மெதுவாக வெடிக்கும் அப்படிங்கிறதான் ஒரு சிறப்பான விஷயம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான், 12ஆம் இடத்தை, 2ஆம் இடத்தை, இந்த 3 ஸ்தானங்களை குரு பகவான் பார்க்குறது மிகப்பெரிய விசேஷம். 10 பார்த்தா என்ன சார் பண்ணுவார், 12 பார்த்து என்ன செய்வார், 2 பார்த்து என்ன செய்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 10ஆம் இடம் தொழில் ஜீவனத்துக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு, வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு. 12ஆம் இடம் அயன சயன போகத்தை சிறப்பாக பண்ணி கொடுப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார மேம்பாட்டை கொடுப்பார், பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுப்பார், வருமானத்துக்கான வழிவகைகளை கொடுப்பார். வருமானத்துக்கான ஒரு முதலீடு இந்த காலகட்டத்தில் 2025 2027க்குள்ள பெரிய பணத்தை எடுத்து சிறிய வருமானத்துக்காக போடுவீங்க. அதாவது நீண்ட கால முதலீடுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய அமௌண்ட் போடுறது சார், கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கார் சார். தன் காலத்துலேயும், தன் மகன் காலத்துலையும், தன் பேரன் காலத்துலையும் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பெரிய அமௌண்ட்டை மாற்றுறது. இதுக்கு பேர் தான் நீண்ட கால முதலீடுன்னு பேர். அந்த விஷயத்த உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இந்த டைமில் பண்ண போகிறீங்கன்னு கிரகம் சொல்லுது சார். அதுக்கான ஏற்புடைய சரியான காலகட்டம் சார் இது. மகர ராசிக்கு ஒரு அருமையான காலகட்டம். நீண்ட கால முதலீடுகள் செய்வது, ஒரு தொழிலில் பணத்தை போட்டு அதை நீண்ட காலம் பொறுமையாக எடுக்கிறதுக்கான சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில். அதாவது சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு ஒரு வாக்கியம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த டைம் தான். ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்து சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்தா 12ஆம் இடம் தான் நீண்ட கால முதலீடு. சனி கொடுத்தா எவர் தடுப்பார்? சனி கொடுக்குறார், தடுக்க முடியாது. அந்த இடத்த சனி பார்த்து குருவும் சேர்ந்து 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. ரொம்ப பெரிய விசேஷமான காலகட்டம்.
அதே நேரத்தில் உங்களுக்கு 5ஆம் வீட்டை சனி பார்ப்பது ரொம்ப பெரிய 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 விசேஷம். என்ன சார் விசேஷம்? 5ஆம் வீட்டை சனி பார்த்தா எப்படி சார் விசேஷம் நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் வைஸ் நமக்கு கேட்குது. 5ஆம் இடம்ன்றது பூர்வீகம், முன்னோர்கள். சனின்றது குலதெய்வம், பித்திருக்கள், முன்னோர்கள். இவங்களால் ஏதேனும் ஒரு இடர்பாடுகள் இருந்து நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா கேட்டுக்கோங்க, இது முக்கியமான இடம். முன்னோர்கள் வழிபாடு இன்னும் நடத்தலை, என்னால் நடத்த முடியலை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுருந்தீங்கன்னா அந்த கவலை அவசியமற்றது அப்படின்னு நான் சொல்லுவேன். 5ஆம் இடத்தை எப்பெல்லாம் சனி பார்க்குதோ அப்போல்லாம் பூர்வீக தெய்வங்கள், குலதெய்வங்கள், வீட்டு தெய்வங்கள் இதெல்லாம் எடுத்து கும்பிடுவாங்க அப்படின்ற கணக்கு இருக்குது. இது இயற்கையினுடைய ஒரு அமைப்பு. சனி தான் பாரம்பரிய பழமையான குலதெய்வம் அப்படின்னு அர்த்தம். குலதெய்வம், குலதெய்வதை அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறது விசேஷம் சார். அதுவும் இந்த வருஷத்தில் பார்க்குறது விசேஷம் சார். கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போய் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கும்போது மகர ராசிக்கு ஏற்புடைய காலகட்டம் சிறப்பான காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. 8ஆம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள், மெடிடேஷன், யோகா, தியானம், தவம் இதெல்லாம் எளிமையாக கைகூடி வரப்போகுது. அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிற சொல்லுது. ஆள் மனசுக்குள்ளே இருந்த ஒரு பயம், கவலை, ஒரு ஆயுளை பற்றிய பயம் இந்த நேரத்தில் காட்டும். ஆயுள், ஆரோக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2.5 வருஷத்துக்கு இடையில் எந்த ஒரு பாதிப்பையும் தராது. ஆயுளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயுளை பற்றி ஆய்வு பண்ணவே கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் ஒரு சில ஜோதிடர்கள் அதையும் பார்த்து சொல்லக்கூடிய திறமையான நபர்கள் இருக்காங்க. அவங்கள அணுகி உங்களுடைய ஆயுள் பயத்தை போக்கிக்கோங்க அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்போ 8ஆம் இடத்துக்கு எது கெடுக்குமா, விபத்தை கொடுக்குமா, மரணத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. மோட்சக்காரகன் தான் அவர். ஆனால் மோட்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரத்துக்கு கொடுப்பார் மோட்சத்தை. சார் எனக்கு வீடு இல்லை சார், வாகனமே இல்லை சார், அதை கொடுப்பார். அது ஒரு துயருக்கு மோட்சம் தானே. 8ஆம் இடம்ன்றது அது அசுபஸ்தானம். அந்த இடத்துக்கு தான் கேது வர்றார், சுபஸ்தானத்துக்கு கேது வரல. அது இப்போ கேது 8ஆம் இடத்துக்கு வந்தால் மட்டும் ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துடாது. அதுக்கு வேறு சில கிரகங்களுடைய தொடர்பு வேணும், அந்த தொடர்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு ஆயுள் எந்த ஒரு ஆபத்து, விபத்து, கண்டம் அப்படிங்கிறதுக்கான இடம் இல்லை, சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனாலையும் விபத்துக்கள், ஆபத்துக்கள் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லை. நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற காலகட்டம். தைரியஸ்தானத்தில் ராசி அதிபதி போய் 3ஆம் இடத்துல உட்கார்றது தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், வீரத்தை, வெற்றி அதிகப்படுத்தி கொடுக்கும். தைரிய, வீர, விஜயஸ்தானம் பேர் 3ஆம் இடத்துக்கு. அங்கே போய் ராசி அதிபதி உட்கார்றார் அப்படிங்கிறது மிக 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 பெரிய விசேஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆயுளுக்கோ ஒரு ஆபத்துக்கோ இங்கே இடம் இல்லை. ஆயுள் தீர்க்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த 2 வருஷம் காலகட்டத்துக்கு இருக்குது. படிக்கக்கூடிய மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கல்வி தடை ஏற்படுத்தும். உயர்கல்வி, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் தடை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் 10th 12th இந்த மாதிரி முக்கியமான படிப்பு காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். நல்ல மார்க் எடுப்பீங்க மகர ராசிக்காரங்க. 10th நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். 12th அதிகமான மார்க் கிடைக்கும். நீட் எக்ஸாம் போகணும் சார், மெரிட்டில் பாஸ் பண்ணணும், கண்டிப்பாக மெரிட்டில் தான் பாஸ் பண்ணுவீங்க, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம்ல. மகரத்துக்கு 9 கூட ஒரு புதன், இது இயற்கையிலேயே உங்களுக்கு எழுதப்பட்ட தலையெழுத்து, இந்த கணக்கு தான் உங்களுக்கு உண்டு. அப்படின்னா நீங்கள் ஒரு கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டர் இது சார்ந்த துறைகளுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு படைப்பு தான் உங்களுடைய படைப்பு. ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு தொழில் சார்ந்த படிப்புகளை படிக்கிறது, டிப்ளமோ, ஐடி இந்த மாதிரி துறைகளை படித்து ஒரு நிர்வாகத்துக்கு போய் நல்ல சம்பாத்தியத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல வருமானம், நல்ல உத்தியோகம், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் இந்த 2 வருஷத்துக்குள்ளே இடம் உண்டு. இந்த 2 வருஷத்துக்குள்ளே படித்து பட்டம் வாங்கி நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காந்து தொழில் செய்வீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டம். மகர ராசிக்காரங்க அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் கெட்ட ஒரு விஷயங்களோ நடக்காது. நீங்கள் சொல்லப்போனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடும். நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். இது எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அடித்தளமாக அது அமையும். இது ஒரு விஷயம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல எதிர்காலம், நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. மகர ராசிக்காரங்க கலைத்துறையை போனாலே ஜெயிப்பாங்க அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம். ஸோ மகர ராசிக்காரங்க கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது குறைய தான் செய்யும். மகர ராசிக்காரங்களுக்கு
குறிப்பாக விளக்குகள், ஒளிரக்கூடிய பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். எண்ணெய் வித்துக்கள், ஆயில், இது சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் நல்ல வருமானம் வரும். என்ன இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டு, உயில் சொத்து, தான செட்டில்மெண்ட்டு, இது மாதிரி எதிர்பாராத வருமானங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் குறையும். அப்படி ஒரு பிளான் போடாதீங்க. ஏன்னா அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய நேரடியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது முறைப்படி அரசு வழியில் போங்க. அரசாங்க உதவி, அரசாங்க தயவு அப்படிங்கிறதுலாம் நிறையவே கிடைக்கும். அதுக்கான நபர்கள் வருவாங்க, உங்களுக்கு உதவிகள் செஞ்சு கொடுப்பாங்க. பெரிய மனிதர்கள் தொடர்பு இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புனால நீங்கள் அதை செய்ய முடியும். அதே நேரத்தில் அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். இது ஒத்துமைக்கான காலகட்டம். சார் நானும் அண்ணனை பேசிக்கிறதில்ல சார், ஒரு சின்ன சங்கடமாகி போச்சு சார், அதுலேருந்து நாங்கள் பேசிக்கிறதில்ல. பேசுவார், குடும்பத்தில் ஒட்டிடுவார். அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. எப்போவுமே மகரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர உறவுங்கிறது ரொம்ப பெரிய பலமாக இருக்கும். சகோதரோட உதவி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய உயரத்தை தொடலாம். ஆனால் நீங்கள் சுயநலவாதிகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அவர்கள் விட்டு கொடுத்து போவாங்க, அவங்க இறங்கி போவாங்க. அப்படின்ற காலகட்டத்தில் அந்த உதவிகளையும் தயவுகளையும் நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்றத நம்ம கேட்குறோம். சரிங்களா? மகர ராசிக்காரங்க படிப்பு, கலைத்துறை, ஷேர் மார்க்கெட், அதேமாதிரி கலைத்துறை, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். படிப்பை சொல்லியாச்சு. படிப்புக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அதேமாதிரி அம்மா அப்பா உறவுகள் பொறுத்த வரைக்கும், அம்மா அப்பா ஆயுளை பொறுத்த வரைக்கும், இதிலலாம் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு குறையும் இந்த காலகட்டத்தில் கிடையாது. அப்போ வளர்ச்சி இருக்கா இந்த காலகட்டத்தில்? 2025 2027 வரைக்கும் வளர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இந்த 2025 2027 வரைக்கும் உறுதியாகவே உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய காரியங்களையும் முக்கியமான நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இதில் வரும். இதுதான் விஷயம். மகர ராசிக்காரங்க இது பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், வேலைக்கு போகக்கூடியவங்க, மகரத்துக்கு 6ஆம் வீடு மிதுன வீடு, அங்கே குரு இருக்காங்க. அவர் 3-12 கூடியவர். உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் நிறைய கிடச்சி நல்ல தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சிறப்பான அமைப்பு இருக்குது. தொழில் பண்ணுறேன் சார், ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், ஒரு பேக்கரி வச்சுருக்கேன், டீ கடை வச்சுருக்கேன், இல்லை பெரிய மால் வச்சுருக்கேன், அதில் இல்லை சார் நான் சின்ன தொழில் தான் சார் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி, அது டெவலப் ஆகும். பெரிய கடைகள் வச்சுருந்தாலும் பெரிய லாபங்கள் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் தொழிலை பொறுத்த வரைக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன், பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நிச்சயமாகவே உண்டு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் மிதுன ராசியில் போய் குரு உட்காந்துருக்காங்க. ராகுக்கு அதுக்கு திரிகோணத்தில் தொடர்பு வருது. அப்படின்னாலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அதே மாதிரி உத்தியோக வளர்ச்சி அப்படிங்கிற 3 வளர்ச்சியும் இருக்குது. குடும்ப வளர்ச்சியும் இருக்குது. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகுக்கு வளர்ச்சி கொடுக்குறாங்க. குழந்தைகள், குடும்பம் பெருகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைகள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 2027 வரைக்கும் உண்டு. ஸோ எல்லா வகையிலும் சிறப்பான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசி எது, உச்சபட்சமாக சிறப்பான பலன்களை எது அனுபவிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி தான். அதுக்கு காரணம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிறைய கசப்புகள் இருந்தாலும் உண்மைதான். அது 7.5 சனி அப்படின்றத ஒரு கான்செப்டை சொல்லுவாங்க. 7.5 சனியில் பெரும்பாலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் சின்ன சின்ன துயரங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அது சுயஜாதகத்தின் அடிப்படையினானது. இது கோச்சார கிரகம் 20% மட்டுமே. அந்த 20% ஏற்பட்ட லாப நஷ்டங்களை தான் நம்ம சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி அதிகம். வெற்றியை பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்களும் நன்றிகளும்.